வணக்க மக்களே, மைவி3 வழக்கு திடீர் அறிவிப்பு பார்க்க இருக்குங்க. ஸோ முக்கிய முடிவுகள் வெளியிட போகிறாங்க. அதாவது தற்போது நிலை என்ன, பணம் கொடுக்க தயாரான நிலையில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனைத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை போடுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ மைவி3 வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட போகுது. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் கிட்டத்தட்ட கேஸை முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் எந்த ஒரு குற்றச்சாட்டு குழப்பம் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 தினங்களுக்குள்ள அந்த அறிவிப்பு எல்லாமே வரப்போகுது. ஸோ கோர்ட்டில் பார்த்திங்கன்னா கேஸ் நடக்குது. அது ஒரு பேருக்கு தான். ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இப்போ இந்த கம்பெனி மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. ஸோ கம்பெனி நேர்மையான மூலம் தான் நடக்குது அப்படின்றது எல்லா எவிடன்ஸு டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குன்றது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வழக்கு 90% முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கான அறிவிப்பை இன்னும் ஒரு 3 தினங்களுக்குள்ள சக்தி ஆனந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்ல போகிறாரு அப்படின்றது ஒரு தகவல். ஸோ தற்போது வந்திருக்குங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பணம் கொடுக்க எப்போ கொடுப்பாங்க, எல்லாரோட பெரும்பாலான ஒரு எண்ணங்கள் இதுவாக தான் இருக்குது. பணம் நம்மளுக்கு கிடைச்சா போதும்பா, ஸோ நீங்கள் கேஸ் முடிக்காமல் போங்க. அந்த மாதிரி ஒரு 90% பக்கம் அப்படி தான் மக்களோட நிலை இருக்குது. என்னோட நிலை அப்படி தான் இருக்குது. ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இந்த லைக்கே போட்டுக்காங்க. ஏன்னா 4 பேருக்கு தெரியட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பணமானது எப்போ கொடுப்பாங்கன்னா இன்னும் அதிகபட்சமாக ஒரு 5ஆம் தேதி எல்லாமே நம்மளுக்கு பணமானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இன்னும் 3 தினங்களுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பணம் நம்ம அக்கௌண்ட்டில் போடுறதாம் 5லேருந்து ஒரு 10 வரைக்கும் வச்சுக்கலாம் டைம். ஏன்னா நம்மளுக்கு சொல்கிற டைம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஸோ வழக்கு முடிஞ்சுது அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா நிறைய பேர் இந்த கம்பெனி அவ்வளோதான் இழுத்து மூட போகிறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ கேஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் போடுங்க அப்படின்னு போலீஸே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா கேஸ் அவ்வளோ பார்த்திங்கன்னா பதியலை. அதாவது கேஸ் யாரும் அதிகமாக போடலை. அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கம்பெனி மேலே கிடையாது அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு ஸோ இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே தயாராக வச்சுருக்காங்க அப்படின்றதையும் வெளிப்படையாக, அதாவது என்ன அப்படின்றத அவர் வெளிப்படையாக சக்தி ஆனந்தர்கள் 3 தினத்துக்குள்ளே பேச போகிறாரு. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேசுவாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் உங்கள் கூட கண்டிப்பாக இருந்தே இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு முறை கூட அவர் பேசலை, எதுவுமே சொல்லலை. அவர் பேசினா கூட போதும். ஸோ நிறைய பேர் பணம் எங்களுக்கு வந்தாவே போதுமா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதாவது இவர் பணம் போடுறாரு அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு அறிவிப்பை கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி அறிவிப்பை கொடுத்துட்டு தான் கண்டிப்பாக பணம் போடுவாங்க. கேஸ் முடிஞ்சது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் நம்மளுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ பணம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.